வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் விபத்து. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 4 நபர்களை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பீகார், கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வழக்கம் போல தொழிலாளர்கள் நேற்று மாலை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எரிவாயு குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் 3 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்டனர். அதில் பீகாரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் கர்நாடகத்தை சேர்ந்த சிவபுத்ரா உள்ளிட்ட 3 நபர்கள் பலத்த காயமடைந்தனர். பலத்த காயமடைந்தவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் சிவபுத்ரா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்த மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 4 நபர்களை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் தவறுதலாக ரூபாய் 29,000 தெரியாத நபருக்கு அனுப்பி பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் சுல்தான்பேட் பகுதியை சேர்ந்த அஷ்ரப்தீன் என்பவர் லோன் ஆப் மூலம் பணம் பெற்று சில நாட்களில் வட்டியுடன் பணத்தை கட்டி முடித்துள்ளார். இதனிடையில் மர்ம நபர் ஒருவர் அஷ்ரப்தீனை தொடர்பு கொண்டு கூடுதலாக பணம் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் தங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்த அஷ்ரப்தீன் ரூபாய் 16,000 மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த வீராசாமி என்பவரின் செல்போன் தொலைந்துவிட்டது. பின்னர் மர்ம நபர் ஒருவர் அந்த செல்போனில் உள்ள UPI மூலம் வீராசாமி வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 4,000 எடுத்துள்ளார். மேலும் அரும்பார்த்தபுரம் பகுதியை சேர்ந்த பரத் என்பவர் ஆன்லைன் மூலம் ரூபாய் 1,300 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேற்கண்ட நபர்கள் மொத்தமாக ரூபாய் 50,300 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தொடங்கி வைத்தார். ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிகழாண்டில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அதன் தொடக்க நிகழ்ச்சி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மரக்கன்றை நட்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி காவிரி கூக்குரல் இயக்க தன்னார்வலர் வேதநாயகம் மற்றும் வன ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 MLAக்கள் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம், இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா தெரிவித்தார். ஆளுங்கட்சி அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். மக்கள்கிட்ட இருந்து அவங்க ஏன் அவ்வளோ தூரம் விலைக்கு போனாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, மத்தியிலையும் மாநிலத்தை அவங்களே ஆள்றாங்க. நம்ம என்ன கோரிக்கையெல்லாம் அந்த மக்கள் நம்மகிட்ட கேட்டாங்க, நான் எதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம், எதனால் அந்த அலட்சியம், நம்ம இவ்வளோ பேர் இத்தனை எம்எல்ஏக்கள், அதாவது அவங்களுடைய 22 எம்எல்ஏக்கள், 3 நியமன எம்எல்ஏ, 2 MP,
ஒரு எம்பி, அவங்க ராஜ்யசபா எம்பி, இப்படி அனைவருமே இருந்து மிகப்பெரிய மத்திய அரசினுடைய வல்லமையோடு, ஆட்சி அதிகாரத்தோடு, இன்னும் காவல்துறையினுடைய முழு பங்களிப்பா புதுச்சேரியுடைய காவல்துறை வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் இறங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்த்தோம். நம்ம ஏன் வெற்றி பெற முடியல? ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல அப்படின்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணி. புதுச்சேரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி டீன் ராமச்சந்திரன், தாளாளர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பேரணியில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது. புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியார் நினைவு நாளையொட்டி மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் எம்எல்ஏக்கள் பாலன், நீலகங்காதரன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை திமுக மாநில அமைப்பாளர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் உழைப்பால் முழுமையான வெற்றி கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் வெற்றிக்காக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி அதிகாரம், பண பலங்களை மீறி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தது தற்காலிகமான நிலைதான். சோர்வடையாமல் கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு பாஜக அரசு தீர்வு காணவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களை புறக்கணிக்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். புதுவையில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வரி, சொத்து வரியை வரும் 17ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டும் என்றும், இல்லையென்றால் 10% வட்டி விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட உள்ள வீட்டு வரி, சொத்து வரி நிலுவைதாரர்கள் 2023-24ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தி வட்டி விதிப்பு நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடந்த நிதியாண்டு 2023-24 காலத்திற்கான வீட்டு வரி, சொத்து வரியை செலுத்தாதவர்களுக்கு இம்மாதம் 17ஆம் தேதி வரை வட்டி இல்லாமல் செலுத்த கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்சொன்ன காலக்கெடுவிற்குள் வரி செலுத்த தவறும் பட்சத்தில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் 10% வட்டி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மடுகரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் 42ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுவை மாநிலம் மடுகரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் 42ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுவை மக்களவை எம்பி வைத்திலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மடுகரை முருகன் கோவில் மற்றும் துர்கா ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தொகுதி எம்எல்ஏ விஜயவேணி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரசார் கலந்து கொண்டனர்.
சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாரியின் அரண் பசுமை இயக்கம் சார்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சிங்கம் பூங்காவில் தூய்மை பணி நடைபெற்றது. பாரியின் அரண் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் அருகே உள்ள சிங்கம் பூங்காவில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது. பசுமை இயக்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பக்தவச்சலம், சப் இன்ஸ்பெக்டர் பாக்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியை தொடங்கி வைத்து வாழ்த்தினார்கள். இதில் பசுமை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். காடு மாதிரி இருந்த இந்த சிங்கம் பார்க்க இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இங்கே இருக்க பிளாஸ்டிக் நெகிழியை எடுத்திருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில், மது பாட்டில்கள் நிறைய இருந்தது. பொதுமக்கள் கிட்ட இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை சமூக ஆர்வலர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முன்வைக்கிறோம். இந்த இடம் குழந்தைகளுக்கான இடம். புதுச்சேரியில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திரயான் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திரயான் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்று நடப்பட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முருகையன் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் தமிழரசன், கன்னியம்மாள், முத்துராணி, PLF சந்திரா, பொருளாளர் பரமேஸ்வரி, EC உறுப்பினர்கள், மகளிர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீண் விரயத்தை குறைக்கும் இது போன்ற நடைமுறைகளையும் நான் பின்பற்றுவேன். நான் பயன்படுத்தியதை மீண்டும் பயன்படுத்துவேன். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பேன். வில்லியனூர் அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் விபத்து. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 4 நபர்களை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் 1.50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.